பாலூட்டும் தாய்மார்களின் நலனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேருந்து நிலையங்களில் குழந்தைகளுக்கு பாலூட்ட வசதியாக தனி அறைகள் கட்டும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்த பாலூட்டும் அறைகள் தாய்மார்களிடம் பெரும் வரவேற்பினை பெற்று வருகின்றன. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது பெண்களின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது என்பதில் நம்பிக்கை கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெண்களின் முன்னேற்றம் மற்றும் பெண் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், பெண்களின் சுகாதாரத்தினை பேணும் வகையில் விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், மகளிர் சுகாதார வளாகங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திட 13 அம்ச திட்டம், 24 மணி நேரமும் மகப்பேறு மருத்துவ சேவை அளிக்கும் திட்டம், திருமணத்தின் போது பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்துடன் உதவித்தொகை வழங்கும் பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் பேருந்துகளில் பயணம் செய்யும் அன்னையர்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அரசு பேருந்து முனையங்கள், நகராட்சி மற்றும் நகர பேருந்து நிலையங்கள், பணிமனைகளுடன் கூடிய பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றில் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு அனைத்து வசதிகளுடன் தனி அறைகள் அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டதை தொடர்ந்து உடனடியாக இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு உலக தாய்ப்பால் வாரமான ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இத்திட்டம் நடைமுறைக்கு வந்தது. தற்போது இந்த பாலூட்டும் அறைகள் தாய்மார்களிடம் பெரும் வரவேற்பினை பெற்று வருகின்றன. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு அம்மா அறை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மா இந்த தாய்ப்பால் அறையை துவக்கி வச்சதுனால பெண்களுக்கு இது ஒரு யூஸாக ஆகிக்கிறது. டெய்லி ஒரு 10 பேர்னாலும் வந்துடுவாங்க தாய்ப்பால் அறைக்கு. அம்மாவுக்கு நன்றி. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மற்றும் கோவில்பட்டி பகுதியில் 16 இடங்களில் உள்ள பேருந்து நிலையங்களில் இந்த பாலூட்டும் அறை கட்டப்பட்டுள்ளது. இந்த அறைகளில் இருக்கைகள், மின்விசிறி, குடிநீர் மற்றும் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட பாலூட்டும் தாய்மார்கள் இந்த அறையினை பயன்படுத்தி வருகின்றனர். பாலூட்டும் தாய்மார்களின் நிலை அறிந்து தாய் உள்ளத்தோடு தனி அறை கட்டும் திட்டத்தினை செயல்படுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெண்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அனைத்து முக்கிய பேருந்து நிலையங்களிலும் இந்த ஓய்வறை கட்டப்பட்டுள்ளது. இதில் தாய்மார்களுக்கு தேவையான இருக்கைகள், கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி போன்றவை செய்யப்பட்டுள்ளன. பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல சமூக திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக முதலமைச்சர் பாலூட்டும் தாய்மார்களின் நலனில் அக்கறை கொண்டு தாயன்போடு இந்த ஓய்வறையை கட்டியுள்ளார் என்று சொன்னால் அது மிகையல்ல. தூத்துக்குடியிலிருந்து ஜெயா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முத்துமோகனுடன் எம் அருண்.